ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நேரத்திலுமாய் கூட இந்த அருமையான நல்ல தருணத்தை கொடுத்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது நாம் வேத தியானத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். கர்த்தர் உங்களை சந்திப்பார். ஆண்டவருடைய வார்த்தை உங்களை தொடுவதாக. கர்த்தரை நேரடியாக நாம் இந்த நாளிலே வேத வசனத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். அது சங்கீதங்களின் புத்தகம் 48வது அதிகாரம் 14வது வசனம் இவ்வளவாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் படிக்கிறேன், கவனிங்க. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை வழிநடத்துவார். இந்த வேத வசனம் சொல்லுகிறது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், இவர் மரண பரியந்தம் நம்மை வழிநடத்துவார் என்று வேதம் எவ்வளவாய் சொல்லுகிறது. கர்த்தர் நம்மை உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே தெரிந்து கொண்டவர். அதனால தான் இந்த வேத வசனம் தெளிவாய் சொல்லும் பொழுது, இந்த தேவன் எந்த தேவன்? நமக்காக ஜீவனை கொடுத்து நமக்காக தாழ பூமியில இறங்கி வந்து தன்னையே ஒப்பு கொடுத்த மகிமையின் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் இந்த நாளிலே நாம் சொல்லுகிறோம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால் அதில் அழகாய் சொல்லுகிறதான ஒரு வேத வசனம் உண்டு. அதில் நம்மை போல மனித அவதாரம் எடுத்து அவர் தாழ பூமியிலே இறங்கி வந்தார், மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று அதில் சொல்லப்படுகிறதாக பார்க்கிறோம். இந்த தேவன் தான் நமக்காக தாழ பூமியிலே மனித அவதாரம் எடுத்து இயேசு என்கிற பெயரிலே அவர் இறங்கி வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களும் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா! நம்முடைய தேவன். இவர் யாரோ எவரோ அல்ல, நம்முடைய தேவன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், சர்வ அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர். அவரைத்தான் குறித்து இந்த வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அருமையான சங்கீதக்காரனும் இதை குறித்து தான் சொல்லுகிறார். அவர் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள நம்முடைய தேவன். என்னுடைய தேவன், என்னை காண்கிறவர், என்னை பார்க்கிறவர், என்னை வழிநடத்துகிறவர், என்னை போஷிக்கிறவர், என்னுடைய தேவைகளை சந்திக்கிறவர், என்னுடைய ஜீவ நாட்களெல்லாம் எனக்கு துணை நிற்கிறவர் இவர். அதனாலே தான் சொல்லுகிறது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தேவன் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். இவர் என்னுடைய தேவன் அப்படி என்று நாம் உரிமையாக தேவனை குறித்து, ஆண்டவராகிய இயேசுவை குறித்து நாம் சொல்லும் பொழுது, இந்த தேவன் நிச்சயமாகவே நம்மை மரண பரியந்தம் வழிநடத்த வல்லமை உள்ள தேவன். அதனால தான் யோவான் சுவிசேஷ புத்தகம் 1வது அதிகாரத்திலே இவ்வளவு தெளிவாய் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். 1வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை அவர்களுக்கு தருகிறார் என்று வேதம் சொல்லுகிறார். அதிகாரம் பெற்றவர்கள். என்ன அதிகாரம் பெற்றிருக்கிறோம் நாம் என்று பார்ப்போம் என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகள். அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் நாம் சொல்லுகிறோம், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தேவன், என்னை காண்கிறவர், என்னை வழிநடத்துகிறவர், என்னை போஷிக்கிறவர், என் தேவைகளை சந்திக்கிறவர், ஒரு நாளும் என்னை திக்கற்றவராக விடாத ஒரு தேவனாகிய கர்த்தர் என்று இந்த தேவனை சொல்கிறது. அதோடு மாத்திரமல்ல, இந்த தேவன் என்ன செய்கிறாராமா? மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா! இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை வழிநடத்த வல்லவர். இந்த உலகத்திலே நமக்கு வாழ்கிற நாட்கள் ஒன்று உண்டு. ஹல்லேலூயா! வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. சங்கீத புத்தகங்கள் 90வது அதிகாரம் 10வது வசனத்திலே இப்படியாக சொல், மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருடம். பலத்தின் மிகுதியினாலே அவன் 80 வருடங்கள் வாழ்ந்தாலும், அவன் வாழுகிற நாட்கள் எல்லாம் மரண பரியந்தம் கர்த்தர் நம்மை வழிநடத்துவார். வாழ்கிற பூமியில எத்தனை நாட்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதோ, எவ்வளவு சுகபலத்தோடு தேவைகளோடு நாம் இந்த பூமியிலே வாழுகிறோம், எல்லா நாட்களிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்த மிக வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர். அவர் தான் வாக்கு பண்ணுகிறார், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தேவன். அல்லேலூயா! என்னுடைய தேவனானவர் ஒரு நாளும் என்னை திக்கற்றவர்களாக விடுகிறதில்லை. இந்த தேவன் சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று அருமையாய் சுவிசேஷ புத்தகம் யோவான் சுவிசேஷ புத்தகம் 15வது அதிகாரத்திலே இவனமாக ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். எதற்காக உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன்? மரண பரியந்தம் நான் உன்னை வழிநடத்தும் பொழுது. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உலகத்திலே வாழுகிறோம் நாம். உலகத்திலே வாழுகிற நாட்களிலே நமக்கு உபத்திரவங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, சில எதிர்ப்புகள் உண்டு, சத்துருவாலே பல எதிர்ப்புகள் உண்டு. இவைகளெல்லாம் தாண்டித்தான் நாம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உலகத்திலே எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்பதை நாம் அறியோம். ஆனாலும் தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், சதா காலங்களிலும். ஹல்லேலூயா! சதா காலங்களிலும் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாதவர். ஒரு மணி நேரம் இல்லை, ஒரு நிமிடம் கூட நம்மை விட்டு விலகார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடுகிறதில்லை என்று வாக்கு பண்ணினவர்.
நம்மை ஒரு நாளும் திக்கற்றவர்களாக விட்டு அவர் எங்கேயோ கடந்து செல்லுகிற தேவன் அல்ல, என் வலது பரிசத்திலே இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 16வது அதிகாரம் நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால் அதிலே சொல்லுகிறார், நான் எப்பொழுதும் தேவனை என்னுடைய வலது பரிசத்தில் வைத்திருக்கிறேன், ஆகையால் நான் அசைக்கப்படுகிறதில்லை. அல்லேலூயா. நான் ஒரு நாளும் அசைந்து போகிறதில்லை, நான் ஒரு நாளும் விலகி போகிறதில்லை, நான் ஒரு நாளும் என்னை அவர் கைவிடுகிறதும் இல்லை. எத்தனையோ போராட்டங்கள், நான் உலகத்திலே வாழுகிற நாட்களிலே எத்தனையோ போராட்டங்கள். தாவீது அதை குறித்து சொல்லுகிறார். ஒரு காலத்திலே அவர் கொலை வெறியிலே சவுல் என்கிறதான ஒரு ராஜா இவரை கொல்லும்படிக்காக தேடுகிறார். தேடும் பொழுது இவர் வனாந்தரத்திலே ஓடி அலைந்து திரிந்து கெபிகளின் மத்தியிலே வாழ்ந்த பொழுதும் இவருடைய உள்ளம் எல்லாம் என்னுடைய தேவன், அவர் உயிரோடு இருக்கிறார், சதா காலங்களிலும் என்னை காண்கிற தேவன், மரண பரியந்தம் என்னை வழி நடத்துவார், ஒரு நாளும் நான் இடறி போகிறதில்லை, அவர் என்னை நல்ல புல்லுள்ள இடங்களிலே மேற்கிறவர், அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு செல்லுகிறவர், என்னை அவர் ஹல்லேலூயா, என்னை அவர் நீதியின் பாதையிலே வழி நடத்துகிறவர் என்று சொல்லி அழகாய் அந்த அருமையான தேவனை குறித்துத்தான் இந்த சங்கீத புத்தகம் தெளிவாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதில் சொல்லுகிறதான காரியம், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்கள் நம்முடைய தேவன், இன்றைக்கு நாளைக்கு மாத்திரமல்ல, என்றைக்கு நாம் இந்த பூமியிலே வந்தோமோ. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எரேமியா 1வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை தாயின் கர்ப்பத்திலே கருவிலே நான் உன்னை தெரிந்திருக்கிறேன், நான் பிறக்கும் பொழுதே என்னை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இதைத்தான் சங்கீத புத்தகம் அதிலேயும் சொல்லப்படுகிறதாக பார்க்கிறோம். சங்கீதம் 139வது அதிகாரம் முழுவதும், இந்த 109வது புத்தகத்தில் முழுவதிலுமே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். தாயின் கருவிலே அவர் என்னை தெரிந்து கொண்டார், ஒளிப்பிடத்திலே மறைவிடங்களிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்படியாக ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் கைவிடாதபடி அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்ளுகிறார். அதோடு மாத்திரம் அல்லாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் இன்னும் சொல்லுகிறதான சில காரியங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், உன்னை நான் என்னுடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன், உன்னை நான் செதுக்கி வைத்திருக்கிறேன், ஒருவனும் என் கரத்திலிருந்து உங்களை பறித்து கொள்ளுகிறதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. உங்களை ஒருவரும் பறித்து கொள்ள முடியாது, சத்துரு தொட முடியாது, எந்த காரியத்திலும் நீங்கள் ஏமாந்து போகிறதில்லை. ஏன் என்று கேட்டால், இந்த தேவன் என்னுடைய தேவன், என்னை மரண பரியந்தம் வழி நடத்துவார். இதே உபாகம புத்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, இவ்வளவு சமீபமாய் தேவனை பெற்றிருக்கிற ஜனமே, உன்னை போல பாக்கியவான் யார் என்று சொல்லுகிறது. இந்த தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிறோம், அவர்தான் என்னோடு வாக்கு பண்ணியிருக்கிறார், நம்மோடு வாக்கு பண்ணுகிறார், உங்களுக்கும் எனக்கும் வாக்கு பண்ணின தேவன். இந்த தேவன் சதா காலங்களும் நம்முடைய தேவன், நம்மை வழிநடத்த வல்லவர். ஹல்லேலூயா. மரண பரியந்தம் நம்மை வழிநடத்துவார். என்னை மாத்திரம் அழைத்திருக்கிறார், என்னை மாத்திரம் தான் வழி நடத்துவார் என்று அல்ல, நமக்குரிய எல்லாவற்றையுமே கர்த்தராகிய தேவன் பாதுகாத்துக் கொள்வார். நான் ஒரு நாளும் அசைந்து போவதில்லை. என்னுடைய பொருளாதாரத்திலையும் சரி, கர்த்தராகிய தேவன் அனுமதிக்க மாட்டார், நான் இழந்து போகிறதில்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் என்னை பாதுகாத்து, என்னை யோபு சொல்லுகிறது போல, யோபுவை வேலி அடைத்து பாதுகாக்கிற தேவன் அதே போல நம்மையும் பாதுகாத்துக் கொள்ளுகிறார். அல்லேலூயா. நம் குடும்பத்திலே உள்ள, நம்ம குடும்பத்திலே கொடுத்த பிள்ளைகள், என்னுடைய துணைவியார், என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய உறவினர்கள் எல்லோரையும், என்னுடைய சபை ஊழியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அவர் பாதுகாத்துக் கொள்ளுகிறார். மரண பரியந்தம் நம்மை வழிநடத்துகிறவர். எனக்கு தேவையானதையும் அவர்தான் பாதுகாத்துக் கொள்ளுகிறார், அவர்தான் வழி நடத்துகிறார், அவர்தான் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிற தேவன். இந்த தேவன் தான் அருமையாய் நம்ம இடத்திலே வாக்கு பண்ணுகிறார். இந்த தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்ற ஜனமே, நம்மை போல பாக்கியவான்கள் யார் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த தேவன் வாக்கு பண்ணுகிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை வழி நடத்துவார். அல்லேலூயா. கவலைப்படாதிருங்க, கர்த்தர் நிச்சயமாய் நம்மை வழி நடத்துவார். நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர், ஒரு நாளும் நம்மை திக்கற்றவர்களாக விடுகிற தேவன் அல்ல, அவர் நம்மை முடிவு பரியந்தம் நம்மை வழி நடத்துவார். நம்முடைய தேவைகளை சந்திப்பார், ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். இன்னும் என்னெல்லாம் தேவை இருக்கிறது, இவைகளெல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார். ஒருவேளை எனக்கு தெரியாது எனக்கு இவைகளெல்லாம் தேவை என்று, ஆனால் நம்முடைய தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். எனக்கு இன்னது தேவை என்பதை எல்லாம் அவர் பரிபூர்ணமாய் சந்தித்து மரண பரியந்தம் நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, இந்த தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. விட்டு கொடுக்காதபடி, இந்த தேவன் என்னுடைய தேவன், நான் ஒரு நாளும் இவரை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், இவரோடு நான் இணைந்திருப்பேன், இவரையே நான் பற்றி கொள்வேன், என் ஜீவ நாட்களெல்லாம் இவரோடு தான் நான் இருப்பேன் என்கிறதான அந்த வைராக்கியம், உறுதி நமக்குள்ளே இருக்குமானால், இந்த தேவன் நம்மை மரண பரியந்தம் வழி நடத்துவார். தேவனுடைய பிள்ளைகளை கண்களை மூடி செபிப்போமா? ஒரு நிமிடம் கண்களை மூடி செபித்து நாம் இதை முடித்து விடலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற தேவனே, இந்த நேரத்திலுமா நாங்கள் உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களும் என்னுடைய தேவன் என்று சொல்லியிருக்கிறபடி, நீர்தான் ஆண்டவரே எங்களுடைய தேவன், என்னை வழிநடத்த வல்லவர், எங்களை வழிநடத்தும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும், அற்புதங்களை செய்யும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.